நீ போய் ஆள வந்தார உடனே இங்க கூட்டிட்டு வா. சார், உங்க அப்பாவியா? இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க எந்த விதமான உறவு பத்தியும் பேசக்கூடாது. இன்னும் 10 நிமிஷத்துல அவர் இங்க வந்தாலும். அந்த சிரமம் உங்களுக்கு வேணா, நானே வந்துட்டு என்ன வேணும்? நான் கேட்கும் கேள்விகளுக்கு ஒழுங்காக பதில் சொல்லுங்க. பொன்னகரத்து குடிசை வாழ் மக்களிடம் கொடுமையாகவும் மோசமாகவும் நியாயமற்ற முறையிலும் நீங்கள் நடந்து கொண்டதாக உங்கள் மீது நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? இதை பத்தி நான் என்ன சொல்றது பெருமாள்? என்ன சொல்றதுக்கு இல்லைங்களே. நான் லட்சாதி பிரபுவா இருக்கிறேன்னு பொறாம பிடிச்ச பசங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள மொட்டை பெட்டிஷனை விட்டுருக்கா. எது மொட்டை பெட்டிஷன், எது நல்ல பெட்டிஷன் என்பது எங்களுக்கு தெரியும். பொன்னகரத்து மக்களை காலி செய்ய வேண்டும் என்று நீங்கள் மிரட்டியது உண்மைதானே? சார், நான் மிரட்டல சார், நான் மிரட்டல. அந்த பசங்க தான் சார் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா. அந்த சொத்து பூரா அவனுங்களுக்கு சொந்தான்றான் சார். என் சொத்தை புள்ள இல்லாத சொத்தா? ஏதோ ஒண்ணு உயிரோட போச்சு, ஒண்ணு உயிர் இருந்துகிட்டு என் உயிரை இருந்து. உங்கள் குடும்ப விவகாரங்கள் இங்கு வேண்டாம். குப்பத்து மக்களை நீங்கள் கொடுமைப்படுத்தியது உண்டா இல்லையா? என்ன கேக்குறாருன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. நான் என்ன சட்டம் தெரியாதவனா? சட்டப்படி குற்றம் செஞ்சா சிக்கிக்குவேன்னு எனக்கு தெரியாதா? நான் பெஞ்ச் கோர்ட்ல இருந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனவே சட்டத்தை பத்தி என்கிட்ட கேக்குறாங்க. சட்டத்தை பத்தி இங்கு பேச வேண்டாம். கேட்டதற்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள். ரஹீம் மீது நீங்கள் தானே திராவகத்தை வீசினீர்கள்? யாரும் பார்த்தவன் என் ஊதி மேல சத்தியமா சொல்றேன். சாட்சி இருக்கா? இல்ல சார். இப்பொழுது இடத்துல விசாரிச்சேன் சார், ஆனா சாட்சி இல்ல. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ரொம்ப நாளா இதே வேலையில இங்கதான் இருக்கிறாரு. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். வந்தார். இருக்கட்டும் இருக்கட்டும். நான் ஒண்ணு நின்னதுனால குறைஞ்சு போக போறது இல்ல, மத்த பசங்க போய் எந்த போக போறது இல்ல. பரவாயில்ல, உட்காருங்க. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியும். நாம் அதிகாரியாக இருக்கோமே, நம்ம அப்பா மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. இதை சரியா விசாரிக்கலன்னா தகப்பன்னு தாட்சண்யம் காட்டுறான்னு உங்களுக்கு கட்ட பேர் வரணும் தானே. அவரை நீங்க இவ்வளவு கடுமையா விசாரிக்கிறீங்க. விசாரிக்கிட்டோம். அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. சாட்சியோட விசாரிக்கிட்டோம். நான் மனவேதனையோட இதை தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். உங்களுக்கு என்ன சார் மனவேதனை? கடமை தவறாத ஒரு கர்ம வீரனை மகனாக பெற்றிருக்கீங்க. கர்ம வீரன் தான். நம்ம வகையில ஒண்ணும் கருணையா காட்ட காணும். இத பாருங்க, கோர்ட்ல உத்தரவாயிருக்கு குப்பத்தை காலி பண்ணுங்கடான்னு 2 வருஷத்துக்கு முன்னாலே இதை எந்த கர்ம வீரனும் கவனிக்க காணும், ஞான பண்டிதனும் கவனிக்க காணும். ஆமா சார், கோர்ட் எவிக்ஷன் ஆர்டர். இதை வச்சுக்கிட்டா நாளைக்கு பூந்து குப்பத்துல காலி பண்ணுங்கடான்னு சொல்ல போறேன். என்ன ஆகுதோ ஏது ஆகுதோ, சும்மாவே நான் போனா கார்ல கண்ணாடியே உடைக்கிறானுங்க. நீ கவலைப்படாதீங்க சார். உங்களுக்கு போலீஸ் உதவி எப்ப தேவையோ அப்ப நிச்சயம் கிடைக்கும். அப்ப தினம் தேவைங்க. என் ஜாதகம் அந்த மாதிரி. நான் வரவா? ஆனா ஒண்ணும், மகன் பெரிய போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிறானே, அதனால நாம எது வேண்டும்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை மட்டும் மறந்துரு. பொடி பசங்க எல்லாம் புத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்போ ஏன் மறுக்கணும்? நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னங்க இது கேள்வி? இல்ல கேட்டேன் சும்மா. ஏன்னா ஊர்ல கண்ணா பின்னான்னு பேசுறாங்களே, நீ அதை ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு இருக்க பார்த்தேன். இந்த அயோக்கிய பசங்களால்தான் எனக்கு இந்த புத்தி எல்லாம் வந்து. வேற என்ன, குப்பத்தை காலி பண்ணுடா அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு வாங்கி அமீனாவை கூட அழிச்சுன்னு போயிருக்காங்க. அமீனானா லேசானால கவர்மெண்டே வருது, எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. நல்ல வேலை ஞாபகம் இருந்தது. என்னங்க, நமக்குதான் இன்னும் எத்தனையோ தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்குதுங்களே, அந்த குப்பத்தை அவங்களுக்கே கொடுத்துட்டா நமக்கு புண்ணியம் தானுங்களே. புண்ணியம் புண்ணியம் எப்போ வந்துடும் தெரியுமா? நாளைக்கு கூட ஒரு புண்ணியம் வாங்கினா கைய நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்க 3 லட்சம் ரூபாய் அந்த துறைக்கிட்ட. நானே போச்சுன்னா நானே வருமா நாளைக்கு? புண்ணியம் என்னைக்கு வேணாலும் வரும். கையில குட்டி அந்த வேண்டியதெல்லாம் வேலை செஞ்சோம்னா அவர் செய்யறாரு, நமக்கு புண்ணியம் வந்து போகுது. இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. மறந்துட்டு பேசாம போ. அம்மா தங்கம், ரஹீமுக்கு மருந்து கொடுத்தியாமா? அவன் எப்படி இருக்கானு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாமா. அண்ணா நல்லா தூங்குறாங்க. அவன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் இவ்வளவு நேரமா ஊசலாடிக்கிட்டு இருக்கு. மக்களின் நன்மைக்காக
தொண்டு செய்வதில் ரஹீம் ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதுல அவனுக்கு எந்த விதமான ஆபத்து நேரம் நீங்க தான் பார்த்துக்கணும். வளர்த்த மகனா இருந்தால் பெற்ற மகனை விட பாசத்தை காத்து. வளர்த்த மகனா? என்னடா இப்படி சொல்றீங்க? ஆமா, பல வருஷங்களுக்கு முன்னால இந்த ஊருக்கு நான் காலடி எடுத்து வச்சப்போ ரயில்வே லைன்ல மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்து இந்துவான அந்த குழந்தை முஸ்லீமா வளர்ந்தான். அவன் தான் ரஹீம். அவனை கண்டெடுக்கும் போது அவன் காதுல போட்டிருந்த கடுக்கன் என் பொட்டில வச்சிருக்கேன். நான் முதல்ல உங்களை சந்திக்க மரணம் தான் நம்ம பிரிப்புன்னு சொன்னாலே ஞாபகம் இருக்கா? அண்ணா அண்ணா சுப்பு, என் கடுப்பு தீர்ற நேரம் வந்துச்சு. ரஹீம் ஜாக்கிரதையா பார்த்துக்க. அடுத்து அப்பா எல்லாம் கெட்டதுதான் நடக்குது நாட்டுல. உண்மைதான் எஜமா, உண்மைதான். என்னடா சாவுக்கு மாதிரி வர்ற? எங்க போன? இல்ல, நம்ம இஸ்மாயில் செத்துட்டார்ல, அவர் சாவுக்கு நான் போயிட்டு வரேன். கேட்டு சாவு திட்டோட உள்ள வர்ற? குளிச்சுட்டு தான் வர்றேன் எஜமா. அப்ப சரி, நீ ஏன் அங்க போன? சும்மா இருங்க எஜமா, நீங்க வீட்டுல இருந்துகிட்டு 1000 பேசுவீங்க. வெளியில போயிட்டு வருவேன் நான் தானே. 30 ஜனங்க கிட்ட வாடகை வசூல் பண்றதுக்கு நான் தானே போய் ஆகணும். அந்த சாவுல நான் கலந்துக்கலன்னா நம்மள பதம் பார்த்துருவாங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கும் கெட்ட பேர் வரப்படாதுன்னு உங்க சார்பிலையும் என் சார்பிலையும் நானே கலந்துக்கிட்டேன். செத்த இடத்துல என்ன பேசுறாங்க நிஜமா? ஒரு மனுஷன் செத்தாத்தான் அவன் அருமை பெருமையெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் பாருங்க, இருந்தும் நல்ல புகழோட இருந்தாரு. செத்தும் அவரை பத்தி ஆஹா என்ன மாதிரி பேசிக்கிறாங்க தெரியுங்களா? அதுதான் கேட்டேன். செத்தா போதும் உடனே மீட்டிங் போடுவானுங்க. சாவலன்னு ஏன் சாவலன்னு பாப்பான், பேசுறதுக்கு சான்ஸ் இல்லையான்னு. செல்லத்தி வச்சு வைப்பேன்றான், நிதி கொடுப்பேன்னுவான், ஒண்ணும் செய்ய மாட்டான். சும்மா இருங்க ஏஜமா, 30 ஜனங்க சும்மா அப்படியே குமுறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அவன் தான் செத்துட்டான், அப்புறம் என்னடா குமரல்? அவன் குமரல் நம்மள என்னடா செய்ய போகுது? அவர் செத்துட்டாரு, ஜனங்களை பத்தி சும்மா சொல்ல முடியாது ஏஜமா. அடுத்த ஊர்வலம் உங்களுக்கு தான் பேசிக்கிறாங்க அங்க. அப்படி என்ன ஊர்வலம் போறாங்க? செஞ்சாலும் செய்வானுங்க அயோக்கிய பயல்க, திமிரெடுத்த பயல். அதுக்குள்ள நம்ம பஞ்ச தந்திரத்தை உபயோகப்படுத்தணும். நீ போய் அந்த ரஹீமை முதலாளி கூப்பிடாது கூட்டிய. இது வரைக்கும் நான் எந்த பையனையும் உட்கார சொன்னதே இல்லை. என்னமோ அவர் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. என்னமோ அவர் காலத்துல நடக்காததெல்லாம் நீ முன்னால நின்று உன் தலைமையில நடத்தி வை. அந்த திடமான நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். புத்திசாலி, பிறந்தவன் இறந்துதான் ஆகணும்ங்கிற தத்துவம் தெரிஞ்சவன் மற்றவன் மூலையில உட்காந்து ஒப்பாரி வைப்பான். நீ சமாளிச்சுக்கிட்டு நிக்கிற. போனதெல்லாம் போட்டோம், இனிமே நாம 2 பேரும் ஒண்ணு. நீங்களும் நானுமா? ஏன் மதம் குறுக்க இருக்குன்னு பாக்குறியா? குறுக்கே நிற்பது மதம் அல்ல, நம் இருவருடைய குணம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற கொள்கை உடையவன் நான். உலகத்திலே ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே நீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். பொங்கு கடல் போன்ற மனித வர்க்கத்துக்குள்ளே சங்கமமாகும் நதிகள் போன்றதுதான் நம்மை பிரித்து வைக்கும் ஜாதியும் மதமும். ஆகவே எனக்கு மதமோ தேவையில்லை, புனிதமான மனித தன்மைதான் தேவை. எல்லாம் பொன்மொழிகள் பேச ஆரம்பிச்சுட்டு உங்க அப்பா பேசதான் கத்து கொடுத்தான். ஒரு 10 ரூபாய் காசை கூட சேர்த்து வைக்கல, சேர்த்து வைக்க சொல்லியும் கொடுக்கல. அது அவருக்கே தெரியாத வழி. கட்டிவாழ மாளிகையும் பெட்டி நிறைய பணமும் அவர் எனக்கு சேர்த்து வைக்கவில்லை. உழைக்காமல் ஊரை ஏய்த்து வாழும் சோம்பேறிகளுக்கு வசதியும் வாழ்வும் கிடைக்கும் போது
உழைப்பவர்களுக்கு மட்டும் குடியிருக்க குடிசை, கும்பி நிறைய உணவு, மானம் காக்க ஆடை, இவை அத்தனையுமின்றி பரத வைக்கும் நிலையே இந்த கேள்விக்குறிக்கு விடை காணுவதுதான் எனது முதல் வேலை. குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை வந்தாலும் சரி, அதை தடுப்பதுதான் எனது இரண்டாவது வேலை. வயசு முறுக்கு ரத்த திமிரு ஏதோ கிருன்னு பேசுற. நீ சின்ன பையன், நல்லா இருக்கணும். நானும் ஏதோ கேள்விப்படுறேன், வயசு முறுக்குல ஏதோ அப்படி உன் கண்ணு எங்கெங்கயோ சுத்துதுன்னு. அதெல்லாம் உனக்கு வேணாம், உன் யோகியதுக்கு அது சரியில்லை. நான் நம்ம அப்துல் காதர் மகளை உனக்கு என் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிற, நல்லா இரு. அதை விட்டுட்டு குப்பத்து ஜனங்க ஏழையா இருக்காங்களே, சோறு இல்லாம இருக்காங்களே, அவங்க பணக்காரனா ஆகணும், அதெல்லாம் உனக்கு வேணாம். அது எம்பெருமான் ஞான பண்டிதன் ஏழை பணக்காரன் உண்டாக்கி வச்சிருக்கிறான், அதை போய் நீ கிள்ள முடியாது. நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வாரடி, கிளியே அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி. பெரிய பதவி, சின்ன புத்தி. பொன்னையும் பொருளையும் காட்டி பிரித்தாளும் சூழ்ச்சியிலே வெற்றி கண்டவர்கள் பலர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இடம் தவறி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க. ஏன் கத்துகிறீர்? நீ ஓட்டம் தான் என் செல்வாக்கு, என் கௌரவம் அத்தனை குறுக்க நிக்கிறவன். புரிகிறது ஆள வந்தார். உம்முடைய துரோக சிந்தனைக்கு என்னை தோள் கொடுக்க சொல்லுகிறீர். என் உயிராக உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்விலே மண்ணை தூவி விட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு வாழச் சொல்லுகிறீர். இந்த இழிச்செயலை கேவலம் தெருவிலே எச்சில் இலைக்காக அலையும் சொறி நாய் கூட செய்யாது. ஆள வந்தார், நீர் நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர். இல்லாவிட்டால் பசுவை கொண்டு விட்டு அதன் கண்டுக்கு அருகம்புல் போடும் புண்ணியவானாக இருப்பீரா? என்ன சொல்ற நீ? ஒண்ணு சும்மா உதவி செய்ய வேணாம். இந்த வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டு குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ண வச்சுக்கோ. பணம் வச்சுக்கோ. பணத்தை பாக்குற? பார்க்கவில்லை, அளக்கிறேன். நோட்டு போய் அளக்குறியா? இல்லை, உம்முடைய தரத்தை. அள வந்தார், என் விரலை கொண்டே என் கண்களை குத்திக் கொள்ள சொல்லுகிறீர். அதுதான் என்னிடம் நடக்காது. நான் பெரிய மனுஷன், பணத்தால எதையும் செஞ்சிடுவேன். இந்த பணம் இருக்கும் ஒரே தகுதியை வைத்துக் கொண்டுதானே நீங்களெல்லாம் நாட்டிலே பெரிய மனிதர்களாக உலாவ முடிகிறது. அள வந்தார், இந்த பணம் சபல புத்தி உள்ளவர்களைத்தான் பதம் பார்க்கும். ஆனால் ரஹீம் அன்றும் பக்கிரி, இன்றும் பக்கிரி. இன்றுதான் உங்களுடைய பணம் நல்ல காரியத்திற்கு உபயோகப்பட போகிறது. இதை வைத்துக் கொண்டு என் சேரியை சீர்படுத்த போகிறேன். மிக்க நன்றி. பணத்தை கொடுறா, சுட்டுருவேன். பணத்தை கொடுறா, சுட்டுருவேன், சுட்டுருவேன். பணத்தை கொடுறா, சுட்டுருவேன். சற்று முன்பாக கோடையடி என கொக்கரித்தீர். இப்போது என் பிள்ளை பூச்சியை போல் துடிக்கிறீர். கொஞ்ச நேரத்தில் கதையே மாறிவிட்டது பார்த்தீரா? தந்தையை இழந்து நிற்கும் எனக்கு துப்பாக்கி முனையிலே ஆறுதல் கூறவா அழைத்து வந்தீர். பயப்படாதீர், அல்லாவின் ஆணையாக நான் உன்னை கொல்ல மாட்டேன். பகைவனுக்கு அருள் காட்டும் மனப்பக்குவம் கொண்டவன் நான் இறக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மக்கள் தொண்டன் போய்விடுவான். நீர் இறந்தால் ஆயிரக்கணக்கான ஏழைகளை வதைத்து வந்த ஒரு கடும் புலி இறந்ததாகும். வினையை விதைத்தவன் தான் வினையை அறுக்க வேண்டும். 92 இவனை கைது செய். போலீஸ் வந்துருச்சா, போலீஸ் வந்துருச்சா. ராஜா, பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கூட வர்றாண்டா. ஆள வந்தாரே, நன்றாக நாடகம் ஆடுகிறேன். ஐயா, இவர் சொல்வதெல்லாம் போய் பேசாதே. நீ சொல்ல வேண்டியதை போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிக்கொள். இழுத்துக் கொண்டு வரேன். ராஜா, என்னப்பா இதெல்லாம்? அப்பா கிட்ட இருந்து பணத்தை திருடி அவரையும் கொலை செய்ய பார்த்தாமா? இருக்காதப்பா, இருக்காது. ரஹீம் அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல. என் கண்ணால பார்த்துதாமா அவனை கைது செய்திருக்கிறேன். நீங்க போங்க உள்ள. நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்றோடுவான்.
மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ ஓ எஜமா, ஜனங்க இந்த மாதிரி அல்லோல போட்டுட்டு போறதை தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. இப்ப குளிர்ச்சியா இருக்கா? ஏண்டா பெரிய அனுதாபப்படுறான் வயிற்றுச்சலோட சனியனுங்க தொலைறது நல்லா தானே இருக்கு. நல்லானா போகும்போதே உரைச்சு பாக்குறான் அவன். நல்லா இருக்கு, ஞான பண்டிதம் காப்பாற்றுவான். ஆமா ஆமா, எரியுற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டே இருங்க. வாயா வா, குப்பிட்டாச்சியா வாயா வா. கிளம்பிட்டியா? இந்த பசங்களை கையில போட்டுக்கிட்டு இனிமே நீயாவது தலைவனா அவருக்கு பாரு. பசங்க கிட்ட ஓட்டு இருக்கு. அளவுங்க நீங்க நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். என்னடா இது வயிற்றுச்சலோட சொல்றாரா உண்மையா சொல்றாரா? எப்படியோ ஐயர் வாயில இருந்து ஆசீர்வாதம் வருது இல்ல. நீ அடுத்த தெருவுல போய் பாரு. இந்த பசங்க போகும்போது மண்ணை கண்ணை வெட்டி தூக்கின்னு போறான். சரி சரி போய் பாரு, நான் அப்படி சரி பாத்து சரி. எஜமா பாத்து போங்க, அங்க எல்லாரும் காலி ஆயிட்டாலும் அந்த புரட்சி மாத்திரம் காலி ஆக முடியாது. பாத்து போங்க. குறைச்சி இருந்த இடமா பொழைக்க தெரியாத பசங்க வாயால கெட்டு கூட்டோட கைலாசம் ஆயிட்டானுங்க. ஞான பண்டிதா என் எதிரிங்க பூராவையும் தொலைச்சுட்டடா. இல்ல, நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிரந்தர விரோதிங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. யாரு இது அசரீர் பேசுறா? ஒண்ணுமே புரியல. தங்கம், நீ இங்க இருக்கிற உங்க அம்மா செத்து போய் எங்கேயோ ஓடிட்டேன்ல சொன்னாங்க. நீ எங்க சாஹிபுங்களோட சேர்ந்துட்டியா? எங்க சேரணுமோ அங்கேதான் சேர்ந்திருக்கேன். உங்க அக்கிரமத்தால் அழிஞ்ச குடும்பங்களோடு தான் நானும் ஒருத்தியா இருக்கிறேன். ஓஹோ, அந்த பசங்க பேச கூட கத்து கொடுத்துட்டான் போல் இருக்கு. நான் எப்போவலையே ஐயா, கொஞ்சம் வாய அடக்கி பேசுங்க. உத்தமர் ரஹீமை கோரப்படுத்தி சிறையிலே தள்ளினி. குந்தையிடமின்றி குழந்தை குட்டிகளோடு வெந்த உள்ளத்துடன் வயிறிருந்து போகிறார்களே மக்கள். இதனால் உங்களுக்கு கிடைப்பது என்ன? வயிறு எரிதான். இவ்வளவு பெரிய இடம் யார் அப்பா விட்டு சொத்து? இவ்வளவு இடம் உங்களுக்கு தேவையில்லையே. 8 அடி மண் போதுமே உங்களுக்கு. முடிவெல்லாம் சொல்றாவா? இந்த தங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது? ஏன் தெரியாது? மிச்சம் மீதி சோத்தை திங்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலைக்காரி இல்ல, அபாயக்குடி. உமது நம்பிக்கை துரோகத்தால் சிறைக்கு சென்றாராமே மாணிக்கம் பிள்ளை. அவரை தெரியுமா உமக்கு? டிரைவர்மா, அவருடைய மகன் தான் இந்த தங்கம். நீ அவரை பார்த்திருக்கியா? நான் பார்த்ததில்லை. ஆனா அவருக்கு பதிலா நான் இருக்கிறேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். இன்பம் காதல் இயற்கை நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மனிதன் மாறிவிட்டான். வாங்கம்மா. மாணிக்கம் பிள்ளை, அண்ணா வந்துட்டாங்களாமே. ஆமாம்மா, கார் எடுத்தாங்க பாரு. யாரு? மறக்கதம்மா. அண்ணா வாமா உட்கார்.
பரவாயில்லைண்ணா. ஆளவந்தார் ராஜன்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம்தான். ஆமா, நீங்க போன காரியமெல்லாம் எப்படி? போப்பாண்டவரை கண்குளிர மனங்குளிர நல்லா தரிசனம் பண்ணினேன். கிறிஸ்தவராக பிறந்த ஒவ்வொருவரும் காண வேண்டிய காட்சி அம்மா. என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசை நிறைவேறிக்குது. இனிமே மேரிக்கும் ராஜனுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டியதான் பாக்கி. நாங்களும் அதுக்காகத்தான் நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். மேரி ராஜன் கல்யாண காட்சியை பார்த்து மாணிக்கம் பிள்ளையினுடைய மனம் மகிழ்ந்தா. அதுதான் என் கணவருக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாவ மன்னிப்பு. அந்த நல்ல காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் என் ராமு கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை. வாங்கம்மா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இப்பதாம்மா வந்தேன். மேரி, மரகதம் இனிமே உனக்கு அம்மா இல்ல, அத்தை. அத்தையா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் ரோமுக்கு போறதுக்கு முன்னால உனக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அப்போ ராஜன் ஊர்ல இல்லாதனால நான் சொல்லலம்மா. உனக்கும் ராஜனுக்கும் கல்யாணம் செய்யறதாக நாங்க முடிவு செய்திருக்கோம். என்னப்பா, எனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணமா? அண்ணனா? ஆமா அம்மா, உங்கள் மகன் இதுவரையில எனக்கு அண்ணன், இனிமேலும் அண்ணன் தான். மேரி, இந்த கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்றேன். இது கல்யாணத்தை முடிவு செய்யறதுக்கு முன்னாடியே என்னை கேட்டிருக்க வேண்டிய கேள்விப்பா. முன்பின் தெரியாதவங்களுக்கு கூட அவங்க விருப்பம் தெரிஞ்சு உதவி செய்யறவங்க நீங்க. ஆனா உங்க மகளின் வாழ்க்கையை மட்டும் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக முடிவு செஞ்சுட்டீங்க. மேரி, உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி பதிலை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கல்யாணத்தை நம்பித்தானமோ எத்தனையோ கனவுகளை கண்டு வர்றவனா. மேரி, நல்லா யோசனை செய்து சொல்லுமா. அம்மா, உங்களுடைய ஆசைகளுக்கு நான் குறுக்கே நிற்பதாக நினைக்காதீர்கள். ஆனா என்னுடைய வாழ்வை நான் தவறாக நிர்ணயித்துக் கொள்ள முடியாது. நேரியம்மா, நீங்க கெட்டு போறதுக்கு அவங்க விரும்புறாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு தானமா சொல்றாங்க. யோசனை பண்ணி பாருப்பா. மாணிக்கம் பிள்ளை, நீங்கள் ஒரு பெரியவர் என்பதற்காக நான் உங்களிடம் காட்டும் அடக்கத்தை என் சொந்த வாழ்க்கையில் குறுக்கிடும் அளவுக்கு நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள். இரண்டாவது முறையாக எச்சரிக்கிறேன். என் நன்மைக்காக என் அப்பாவிடம் வாதாட எனக்கு உரிமை உண்டு. அப்பா, அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்தில் என்னை மேற்கொண்டு வற்புறுத்த வேண்டாம். அண்ணா, என் தலை சுத்துது. இந்த கல்யாணமே நடக்காதா? என் எண்ணங்கள், கனவுகள் எல்லாம். மரகதம் அம்மா, இவ்வளவுக்கும் காரணம் அந்த ரஹீம். ரஹீம், ரஹீம். மாணிக்கம் பிள்ளையா? ஆமா. உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேரி சௌக்கியமா இருக்காள? எந்த நேரமும் உன் கவலை தான் விழுது. பாவம், உன்னை நினைச்சு அவ எப்படி உருகிறா தெரியுமா? உனக்கு இந்த விபத்து ஏற்பட்டதுல இருந்து பாவம் அவளுக்கு சாப்பாடும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐயா, இந்த உலகத்துல எல்லா பாசமுமே அத்து போன எனக்கு மேரி காட்டுற அன்புனாலதான் கொஞ்ச நாளாவது வாழணுங்கிற ஆசை ஏற்படுது. உண்மைதான். அந்த ஆசை எல்லை மீறி எல்லாருக்கும் தொல்லை தர்றதுக்கு முன்னால ஒரு நல்ல முடிவு செய்யலாம்னு தான் வந்திருக்கிறேன். நல்ல முடிவா? ஆமாம் தம்பி, நீ நினைக்கிற மாதிரி மேரி ஜேம்ஸ் பொண்ணு அல்ல. அவ என் பொண்ணு. மேரி உங்க பொண்ணா? உண்மைதான் தம்பி. இதுவரையிலும் யாருக்கும் சொல்லாத ரகசியத்தை, என் பொண்ணு மேரிக்கு கூட தெரியாத ரகசியத்தை இன்னைக்கு என் நிலைமையில் இருக்கும் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஐயா, அந்த பாவி ஆளவந்தானால என் குடும்பம் பாழாகி என் மனைவியும் இறந்து 2 குழந்தைகளும் அனாதை ஆயிட்டாங்க. அதில் சின்ன பொண்ணுதான் மேரி. என் மூத்த பொண்ணு எங்க இருக்கிறாளோ, என்ன செய்யறாளோ தெரியும். நானும் ஆளவந்தானால் சிறைவாசம் அனுபவிச்சு இப்ப மரகதத்தம்மாவால ஜெயம் செய்யா வீட்டு வேலைக்காரனா இருக்க. அப்பனும் மகளும் கூட சொல்லிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே நான் தான் துர்பாக்கியசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க வேதனைக்கு முன்னால என் வேதனை சர்வசாதாரணம். எவ்வளவு துயரத்தை உள்ளடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. தான் பெத்த மககிட்டே நான் தான் உன் அப்பன்னு சொல்ல முடியாத நிலை. என்னை பத்தி நான் கவலைப்படலப்பா. எனக்கு நல்லது செய்யணும்னு என் மகள் மேரிக்கும் தன் மகன் ராஜனுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு அந்த புண்ணியவதி மரகதம்மா மனசார ஆசைப்படுறாங்க. ஆனால் ஆளவந்தார் மேரி யாருன்னு தெரிஞ்சுக்காம பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும்னு புழுவா துடிக்கிறார். இந்த நல்ல காரியத்துக்கு ஜெயம் செய்யாவுக்கு முடிச்சு. ஆனா இந்த காரியத்துக்கு குறுக்க நிக்கிறவன் நீ ஒருத்த. தம்பி, எப்படியாவது என் மகளை விட்டு கொடுப்பா. வாழ்க்கை பூரா வெந்து நொந்து வேதனை அடைந்து
இந்த கிழவன் நெஞ்சுக்கு கொஞ்சம் சாந்தளியப்பா. பெரியவர், ஆண்டவருடைய சித்தப்படி மேரி அங்குதான் சேர வேண்டும் என்று இருந்தால் அதை தடுக்க யாரால் முடியும்? என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். மேரியின் நல்வாழ்விலே நான் குறுக்கே நிற்க மாட்டேன். அப்பா, என் மனசில் பாலை பார்த்தேன். தம்பி, உன் இஸ்லாமிய மதத்துக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டவன். 20 வருஷத்துக்கு முன்னால் ஆளவன் தான் எனக்கு செய்த துரோகத்திற்காக அவன் 2வது பையன் ராமுவை அவன் பிறந்த தின விழா அன்னைக்கே தூக்கிட்டு போய் ரயில்வே லைனில் போட்டு போட்டான். பல வருஷங்களுக்கு முன்னால இந்த ஊருக்கு நான் காலடி எடுத்து வச்ச ரயில்வே லைன்ல மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்த. இந்துவான அந்த குழந்தை முஸ்லீமா வளர்ந்தான். அவன் தான் ரஹீம். என்னப்பா ரஹீம் பேசாமல் இருக்கிற? இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. நிம்மதி? உனக்கு நிம்மதி? ஆனால் எனக்கு, நான் ஆளவந்தாரின் மகனா? ஆளவந்தாரா என்னை பெற்றவர்? ஆமா, நீதான் என் முதல் விரோதி, ஜென்ம விரோதி. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. நீ அழிஞ்சே அப்படின்னு கேட்டாதான் ஆனந்தப்படுவேன். அதுதான் ஒழித்து விட்டீரே. என்னை குருவியாக்கி சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்து விட்டீரே. இன்னும் என்ன பாக்கி இருக்கிறது? இத்தனையும் செய்த நீர் எனக்கு தந்தை. மகனே, தெரிந்திருக்கிற உண்மையிலே நாம் தேடிக்கொண்டிருந்த நன்மை இருக்கிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தினால் மக்களுக்கு எவ்வளவு நன்மை உண்டாகும் தெரியுமா? இதை நழுவ விட மாட்டா என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்பா, பெறாமல் என்னை பெற்ற தந்தையே, பால்யத்திலேயே அழிந்திருக்க வேண்டிய என்னை வளர்த்து மரமாக்கி விட்டீரே உமது ரத்தத்தை சிந்தி. தாழ வந்தாரை நான் எப்படியப்பா தந்தை என்று நினைப்பேன்? அப்படி சொல்லாதே மகனே. 1000 இருந்தாலும் அவர் உன் தந்தை. வளர்த்தவர் வயிற்றிலே பால் வார்த்தது போல் பெற்ற அவருக்கும் மனம் குளிராதா நீ அவர் மகன் என்று தெரிந்தால்? அம்மா, அம்மா, என் முகத்தை பாரம்மா. வட்ட நிலாவும் என் வழிவந்த செல்வனின் முகத்திற்கு ஈடாகாதென்று நீ பூரித்திருப்பாயே. அப்படிப்பட்ட உன் மகனின் முகத்தை பாரம்மா. இதை செய்தவர் யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, என் தந்தை. என் தந்தை. நேற்று வரை இஸ்மாயில் மகனாக இருந்த நான் இன்று ஆளவந்தாரின் மகன். ஐயோ, இந்த உறவை நான் எப்படி அம்மா வெளியே சொல்வது? வேண்டாம், வேண்டாம். நீ என் தாய் என்பதை நான் புரிந்து கொண்டேனே, அதுவே போதும் அம்மா. நான் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம். இந்த ரகசியம் என் இதயத்தோடு புதைந்து போகட்டும் தாயே, என் இதயத்தோடு புதைந்து போகட்டும்.